லிவரோட டீடாக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 10 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் லிவர் வந்து டீடாக்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கும் போது ஸ்டில் அது பண்ணும் தான், பட் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த லிவர்னால நம்ம உடம்பை வந்து டீடாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ லிவர் டீடாக்ஸ் பண்ணணும்னா நல்லா தூங்கணும். அடுத்து குழந்தைங்களுக்கு க்ரோத் அண்ட் ஆன்டி ஏஜிங். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம் விளம்பரங்களில் பார்த்து. அந்த எந்த ட்ரிங்க்ஸுமே உங்கள் குழந்தைகளை வளரக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, உங்கள் குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா தூக்கம் அண்ட் ஸ்டில் எக்ஸசைஸ் கேம்ஸ் தான். ஸோ தூக்கம் இது ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்காக நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், ஓகேங்களா, ஸோ அது வந்து நிறையா வந்து சுரக்கும். அது மெயினாக வந்து இரவு நேரங்களில் நிறைய சுரக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா they become taller, ஸ்ட்ராங் ஆக முடியும், மசில் வந்து நல்லா பில்டப் ஆகும், போன் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். இதே பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் வந்து இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் வந்து இது வந்து நம்மளுக்கு உண்டாக்கும். ஸோ எந்த ஒரு செலவே இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த க்ரோத் ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகுது. அதுக்கு நம்ம நல்லா தூங்கணும். ஸோ அடுத்து எமோஷனல் ஹீலிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நிறைய சூசைடல்ஸ், நிறைய ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாமே நடக்குது. ஸோ குறிப்பாக இந்த எமோஷனல் ஹீலிங் எப்படி நடக்குது அப்படின்னா மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா அமிக்டலான்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு சென்டர். ஸோ இந்த அமிக்டலா சென்டர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நம்ம ஃபியர், பயம், கோவம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அப்புறம் ஓவர் ரியாக்ஷன் எதுவுமே நடந்திருக்காது, அதை நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ என்னன்னா அந்த அமிக்டலா சென்டர் ஓவர் ரியாக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை குறைக்கிறதுக்கு ஒரே வழி நல்ல தூக்கம் தான். அதுவுமே வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்கும்போது செகண்ட் ஆஃப் த ஸ்லீப் வந்து ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரேபிட் ஐ மூவ்மெண்ட். ஸ்லீப்பில் 2 வகை இருக்குது, நான் ரெம், ரெம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் லாஸ்ட் 4 hours, அதாவது நீங்கள் 11 மணிக்கு தூங்குறீங்க, 10 மணினா ஒரு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து REM ஸ்லீப் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு மெயினாக தூக்கம். ஸோ மெயினாக வந்து நம்மளுக்கு கனவுகள் எந்த டைமில் வரும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதிகாலையில் வருமா? 3 மணி 4 மணி. இதுக்கான காரணம் வந்து இந்த ரெம் ஸ்லீப்பில் என்ன ஆகும்னா தூக்கத்தில் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்லீப்பில் நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணும் நம்ம மூளை தூங்கும் போது. அண்ட் எவ்வளோ பியூட்டி பாருங்கள், நம்ம ஒரு சிஸ்டமில் இருக்கோம், கம்ப்யூட்டரில் இல்லை ஃபோனில் இருக்குது, நிறையா ஜங்க் ஃபைல் வந்ததுக்கப்புறம் அதை தனித்தனி ஃபோல்டரில் போட்டு நம்ம சேவ் பண்ணுவோம், தேவையில்லாத ட்ராஷ் பண்ணுவோம் இல்லையா, டெலீட் ஃபார் எவர். அந்த மாதிரி நம்ம மூளைகளில் டெய்லி பண்ணணும். அது எப்போ பண்ணணும்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது தான். ஸோ இதுலையுமே ட்ரீம் வந்து நல்லதாக கெட்டதாக நிறையா இருக்கும். ஸோ இதில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ட்ரீம் வந்து ஆக்சுவலாக நல்லது. இந்த ட்ரீம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மெமரிஸ் டெய்லி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 80,000 தாட்ஸ் நம்மளுக்கு வருது. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், இப்போ நம்மளுக்கு அது வலி இருக்கும், ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வலி இருக்காது. லெட்ஸே நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க யாராவது நம்ம விட்டு இறந்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப அழுவோம், வலி இருக்கும். ஆனால் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஸ்டில் அந்த மெமரி இருக்கும், ஆனால் அந்த எமோஷன் இருக்காது. ஸோ இந்த ட்ரீமும் இந்த தூக்கம், இந்த ரெம் ஸ்லீப்பில் என்ன பண்ணுன்னா அந்த மெமரியை மட்டும் நம்ம மூளைகளில் சேவ் பண்ணி வச்சுக்கும், அந்த எமோஷன்ஸை டெலீட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது தூக்கம் மிக மிக இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இது எல்லாத்துக்குமே. அண்ட் அதே மாதிரி தூக்கம். ஸோ இந்த தூக்கம் நான் சொன்ன மாதிரி காலையில் வரும். இன்னொரு ஒரு ஃபேசினேட்டிங் ஸ்டோரி என்னன்னா, கூகுள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூகுளில் கண்டுபிடிச்ச லாரி பேஜ் அவங்களுக்கு தூக்கத்தில் இந்த கனவுல தான் இந்த கூகுளோட ஐடியாவே வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க.